அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று நடைபெறுகின்ற இந்த மாநாட்டிலே இலங்கை தேசிய வைத்தியசாலையில் இயங்கி வருகின்ற தேசிய நச்சு தகவல் நிலையத்தினால் நச்சு தடுப்பு வாரம் என்கின்ற ஒரு வாரத்தினை அமுல்படுத்தி வருகின்றார்கள். ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரை. இதிலே இன்று இலங்கை மக்களிலே குறிப்பாக இளம் சமுதாயம் அதிகமாக பாதிப்பை மேற்கொள்கின்ற முகம் கொடுக்கின்ற ஒரு நோயான தோலினை வெண்மையாக்குகின்ற கிரீம்கள் சம்பந்தமாகவும் அதனால் ஏற்படுகின்ற பாதிப்பு சம்பந்தமாகவும் இன்று மக்கள் மத்தியிலே தெளிவை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கிலே வெண்மையாக்கும் கிரீம்களின் அச்சுறுத்தும் பக்கம் என்ற தொழிற்பொருளிலே இன்றைய இந்த மகாநாடு நடைபெற்றது. உங்களுக்கு தெரியும், எமக்கு இறைவனினால் வழங்கப்பட்ட மிகவும் இயற்கையான ஒரு அம்சம்தான் நமது தோல். இந்த தோல் என்பது நமக்கு பல நோய்களிலிருந்து நம்மை பாதுகாக்கின்றது. குறிப்பாக தோலிலே காணப்படுகின்ற மெலனின் என்கின்ற ஒரு இரசாயன பதார்த்தம் எமது தோலிலே குறிப்பாக ஏற்படுத்துகின்ற இந்த பாதிப்புகளிலிருந்து எம்மை பாதுகாக்கின்றது. இன்று இளம் சமுதாயம் குறிப்பாக நமது தோலினை வெண்மையாக்க வேண்டும், இயற்கையாக எமக்கு கிடைத்த இந்த தோலின் நிறத்தினை மாற்றி நாங்கள் வெள்ளையாக வேண்டும் என்கின்ற ஒரு பேராசையினால் அதிகமான சுகாதார சம்பந்தப்பட்ட பாதிப்புகளுக்கு முகம் கொடுக்கின்றார்கள். இன்று சந்தையிலே காணப்படுகின்ற இந்த வெண்மையாக்கும் கிரீம்கள், அதாவது இதிலே காணப்படுகின்ற பாதிப்பை ஏற்படுத்துகின்ற இரசாயன பதார்த்தங்கள், குறிப்பாக இரசம், பார உலோகம், ஸ்டீராய்ட்ஸ் போன்ற இந்த அளவுக்கு அதிகமாக காணப்படுகின்ற இந்த இரசாயன பதார்த்தங்களினால் உடலிலே அதிகமான பாதிப்புகள் ஏற்படுகின்றன. குறிப்பாக எமது தோலிலே நிரந்தரமான பாரதூரமான புற்றுநோய்கள் ஏற்படுகின்றன. அது தவிர்த்து தோலிலே ஏற்படுத்துகின்ற நிற மாற்றங்கள், ஸ்ட்ரெச்சிங் என்கின்ற தோலில் ஏற்படுகின்ற நிரந்தர மாற்றங்கள் மேலும் முகப்பருக்கள் போன்ற விடயங்களினால் உங்களது அழகு பாதிக்கப்படுகின்றது. எனவே தற்காலிகமாக உங்களுக்கு கிடைக்கின்ற இந்த வெண்மை என்பது ஒரு தற்காலிகமானது, ஆனால் இதனால் ஏற்படுகின்ற பாதிப்பு நிரந்தரமானது. எனவே நாங்கள் இவ்வாறான தற்காலிகமான ஒரு அழகினை நோக்கி போகாமல் நிரந்தரமான எமது இயற்கையான தோலினை பாதுகாப்பதற்காக இவ்வாறான மோசமான பாதிப்பை ஏற்படுத்துகின்ற கிரீம்களை பாவிப்பதை தவிர்த்து கொள்வோம். இயற்கையான அழகை பாதுகாத்து கொள்வோம். நன்றி.